மழையின் காரணமாக நாவல் மரத்தில் இருக்கிற பிஞ்சுகள் எல்லாம் கொட்டி போயிடுச்சுங்க. இன்னைக்கு காலையில் ஒரு பெரிய கிளை கூட முறிஞ்சு கீழே விழுந்துருந்துட்டு எல்லாத்தையுமே நம்ம இப்போ வேஸ்ட் பண்ணாமல் இதையெல்லாம் கம்போஸ்ட் டீனில் யூஸ் பண்ணிக்கலாம். அதை எப்படின்றது தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். வாங்க. கீழே கொட்டியிருந்த எல்லா நாவல் பிஞ்சுகளையும் நல்லா கூட்டி இந்த மாதிரி க்ரோ பேக்கில் சேவ் பண்ணி வச்சுக்கிட்டேங்க. கூடவே கொஞ்சம் நாவல் மரத்தில் காய்ந்த இலை சரகுகளையும் எடுத்தாச்சு. எல்லாத்தையுமே 2 க்ரோ பேக் ஃபுல்லாக நிரப்பி எடுத்துக்கிட்டேன். இதை எல்லாத்தையுமே அப்படியே நம்ம காய வச்சு கம்போஸ்ட் உரமாக மாற்றி செடிகளுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இயற்கையாக கிடைக்கிற எந்த ஒரு பொருளும் வேஸ்ட் இல்லைங்க. இந்த மாதிரி ஏதாவது ஒரு விதத்தில் நம்ம அதை பயன்படுத்திக்கலாம். ஏற்கனவே ஒரு க்ரோ பேக்கில் நான் இந்த மாதிரி காய்கறி கழிவுகளை எல்லாத்தையுமே சேகரித்து வச்சுருக்கேன். கூடவே இப்போ இந்த நாவல் மரத்தின் பிஞ்சுகளையும் இலை சருகுகளையும் சேகரித்து வச்சுருக்கேன். இது எல்லாத்தையுமே அப்படியே நல்லா வெயிலில் காய வச்சுட்டு கூடவே கொஞ்சம் கொக்கோ பீட்டையும் மண்ணையும் கலந்துட்டு க்ரோ பேக்கில் மறுபடியும் போட்டு நிரப்பி வச்சிட்டோம்னா 3 மாதத்துக்குள்ளே நல்லா மக்கி உரமாக தயாராகிடும். அதுலேயே நம்ம செடியை வச்சு வளர்த்துக்கலாங்க. இந்த மாதிரி ஈஸியான மெத்தடில் உரத்தை நம்பவே தயார் பண்ணிக்கலாங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.